Example 1.27 solve the following system of linear equations by Gaussian elimination method. ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. காசியன் எலிமினேஷன் மெத்தட், என்ன மெத்தட் மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணணும். ஓகேவா, இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும்னா இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதணும். அதுவும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா அந்த ஈக்குவலுக்கு முன்னாடி இருக்குல்ல அந்த XYZ, அது நம்ம எப்பவுமே என்ன செய்வோம், அது ஏன்னு எடுத்துக்குவோம். அது ஒரு மேட்ரிக்ஸ். இந்த XYZங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அந்த இதெல்லாம் இருக்கிறதுல ஒரு எக்ஸ்என் கேபிட்டல் எக்ஸ்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கும். ஈக்குவலுக்கு அந்தாண்ட இருக்கிறத பின்னு மேட்ரிக்ஸ் எழுதும். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா கம்பைண்டா எழுத போறோம். A, B ஆர் A பார் B அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போறோம், ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அது பேர் என்னது, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், அந்த கம்பைன்டு மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் அப்படியே வரிசையா எழுத வேண்டியதான். 4, 3, 6. இந்த கான்ஸ்டன்ட்ஸ்லாம் என்ன செய்யணும், ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட தான் இருக்கணும். ஓகேவா, ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருந்தாதான் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ்ல கம்பைண்டா நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா, 25. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ல உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கிங்க. 13. அதே மாதிரி லாஸ்ட் ஈக்குவேஷன் 2, 9, 1 and 1. ஓகேவா, இப்ப நம்மளுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணி இந்த XYZ வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம ரோ எக்கிலான் ஃபார்ம், இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸ் 0 பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா, நம்ம எப்பவுமே இந்த எலிமினேஷன் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுல பண்ண போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு அது நம்பர் 1 இருந்ததுன்னா அது ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. நம்மளுக்கு நம்பர் 1 இல்லைன்னா நம்ம ஏதாவது டிவைட் பண்ணலாம். பட் ஆனா இங்க வேற ஏதாவது ஒரு ரோல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 1 இருந்தது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். நம்ம R1 R2 என்ன செஞ்சுக்கிறேன், இடம் மாத்தி எழுதிக்கிறேன். ஓகேவா, அப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த R2ங்கிற மேட்ரிக்ஸை எழுதிக்க போறேன். 1, 5, 7, 13. ரெண்டாவது எதை எழுத போறேன், ஃபர்ஸ்ட் ரோல உள்ள மேட்ரிக்ஸ் இந்த எலிமெண்ட் 4, 3, 6, 25. தேர்ட் ரோல எந்த சேஞ்சுமே கிடையாது, அதை அப்படியே எழுதிக்கிறேன். 2, 9, 1, 1 எழுதிக்கிறேன். ஓகேவா, இப்ப அடுத்தது என்ன செய்ய போறேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன செய்ய போறேன், அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நான் என்ன செய்வேன், 0 ஆக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா, ஏதாவது ஒரு ரோ டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் மூலமா நம்ம அதை 0 ஆக்க ட்ரை பண்ணணும். இங்க பாருங்க, இது 4 இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷனை 4 மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். இந்த ரோக்கு என்ன செய்யணும், இந்த ஈக்குவேஷனை 2 மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அது என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத இந்த ஆரோல எழுதிக்க வேண்டியதான். R2 implies R2 minus 4 times R1. அதே மாதிரி R3ல என்ன செய்ய போறேன், R3 minus 2 times R1. ஓகேவா, இத நம்ம டைரக்டா போடாம நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சைட்ல போட்டு பார்த்து அதுக்கப்புறம் போடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன இருக்கு, R2 இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறேன், நான் -4 times R1. இது எல்லாத்தையுமே என்ன செய்ய போறேன், நான் -4 times மல்டிப்ளை பண்ண போறேன். 1 into -4 -4, 5 4s are 20, மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றது மைனஸ், 7 4s are 28, மைனஸோட சேர்த்து மல்டிப்ளை பண்றதுனால மைனஸையும் போட்டுக்கிறேன். 13 into 4 52. ஓகேவா, மைனஸோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். 0 -17 -22, 52ல 25 போயிடுச்சுன்னா 27, -27. ஓகேவா, இது என்னத்துடைய வேல்யூ, என்னோட R2 வேல்யூ. இப்ப நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன், R2 வேல்யூ எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த R1ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேவா, அதை அப்படியே எழுதிக்கிறேன். ரெண்டாவது நான் புதுசா கண்டுபிடிச்சேன் இல்லையா, அதை எடுத்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், என்னோட ரோ 2 எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து என்ன செய்ய சொல்லியிருக்கேன், R3 நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் கொடுக்க போறோம். அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சைட்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதோட ஆன்சர்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன எழுத போறோம், R3 எழுத போறோம். R3ல உள்ள ரோல இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே காப்பி பண்ணி எழுதிங்க. மைனஸ் என்ன செய்யறேன், 2 times R1. அப்படின்னா இந்த R1 வந்து நான் என்ன செய்யறேன், -2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆகும், ஒரு எலமெண்ட்டையும் -2 மல்டிப்ளை பண்ணும். 1 into -2 -2, 5 into -2 -10, 7 into -2 -14, 13 into -2 -26. இப்ப சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். 0 -1 -13 -25. ஓகேவா, இப்ப எனக்கு இது புது R3. இதை கொண்டு போய் நான் என்ன செஞ்சுக்கிறேன், என்னோட புது R3யோட இடத்துல நான் எழுதிக்கிறேன். 0 -1 -13 -25. ஓகேவா, இப்ப இந்த ரெண்டு எலிமெண்ட் 0 ஆக்கியாச்சு. பேலன்ஸ் இந்த எலிமெண்ட் மட்டும் தானே இருக்கு. இதை நான் எதோட கம்பேர் பண்ணிக்கலாம்,
இந்த செகண்ட் ரோவோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா செகண்ட் ரோல தானே இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரெண்டுமே ஜீரோவா இருக்கு. அதனால இதோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இதோட வேற இதோட இது கம்பேர் பண்ணோம்னா இந்த ஜீரோ மறுபடியும் நம்பரா மாறிடும். அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் கம்பேர் பண்ணி இந்த பொசிஷன் வந்து ஜீரோ ஆக்குறேன். ஓகேவா? நான் என்ன செய்யலாம்னு பாருங்க. இங்க ஏற்கனவே 17 இருக்கு, இங்க 1 இருக்கிறதுனால ஈஸி. இது ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், 17 மல்டிப்ளை பண்ணா இதே நம்பர் வந்துடும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்ப நான் என்ன செஞ்சுக்கிறேன், R3 implies R3 minus 17 times R2. ஏன்னா ரெண்டுமே ஒரே சைன்ல இருக்கு இல்லையா, அதனால நான் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு என்ன ஆயிடும், சாரி R2 minus 17 times R3. ஏன்னா R2ல ஏற்கனவே என்னது 17 இருக்கு இல்லையா, அந்த ரோ மைனஸ் என்னது 17 times R3. அப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சு நம்மளுக்கு, இந்த பொசிஷன் 0 ஆயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எந்த எலிமெண்ட் எடுத்திருக்கேன், R2ங்கிற ரோ எடுத்து அது அப்படியே எடுத்து எழுதிங்க. 0 minus 17 minus 22 minus 27. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கேன், minus 17 இந்த ரோ ஃபுல்லா மல்டிப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் 0ங்கிறதுனால பிரச்சனை இல்ல, இந்த இடத்துல minus 17 மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 17 ஆயிடும். அப்படின்னா என்னது, எல்லாமே இந்த இடத்துல எனக்கு பிளஸ் பிளஸ்ல தான் வரணும். ஏன்னா ஏற்கனவே எல்லாமே மைனஸ்ல இருக்கா, நான் மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா ஆன்சர்ஸுமே என்னது எனக்கு பிளஸ் பிளஸ்ல தான் வரும். அதனால பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அடுத்தது 13 into 7. 17 221 கிடைக்குது. ஓகேவா? 221 கிடைக்குது. அடுத்தது இந்த பாருங்க 25. 17 into 25 பண்றேன். 425. ஓகேவா? நம்மளுக்கு டைரக்டா சம் போட தெரியல, ஒரு தான் மல்டிப்ளை பண்ணா கூட பரவாயில்ல, அதனால தப்பு கிடையாது. ஆன்சர் கரெக்டா போடணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். 0 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0 கிடைக்கும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கங்க. அப்ப வந்து 199. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 425ல 27 போனுச்சுன்னா 398. ஓகேவா? இப்ப இதை கொண்டு போய் நான் என்ன செஞ்சுக்கலாம், என்னோட R3ங்கிற பொசிஷன்ல எழுதிக்கலாம். 0 0. ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 157 13. அடுத்த ரோல என்ன இருக்கு, அதையும் அப்படியே எழுதிக்கிறேன். 0 minus 17 minus 22 minus 27. தேர்ட் ரோல நான் இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, அதை கொண்டு போய் நான் என்ன செஞ்சுக்கிறேன், எழுதிக்கிறேன். 0 0 199 398. இது கொண்டு போய் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் ரோ எக்கலான் ஃபார்ம் அச்சீவ் பண்ணிட்டேன்னா, அப்ப therefore it is in ரோ எக்கிலான் ஃபார்ம். ரோ எக்கிலான் ஃபார்ம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யறேன், மறுபடியும் இதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுல XY Z மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ண என்னது, இதே மாதிரி பழைய மாதிரி ஈக்குவேஷன்ஸா மாறிடும் வித் வேற வேற வேல்யூஸ். ஓகே? அப்ப கடைசில இருந்து வாங்க. அப்ப இங்க எக்ஸோட வேல்யூக்கு 0 இருக்கு, ஒய்யோட மல்டிப்ளை பண்ணாலும் 0 இருக்கு. அப்ப இசட்டுக்கு மட்டும் தான் வேல்யூ இருக்கு. அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், 199 Z is equal to கந்தாண்ட இங்க கான்ஸ்டன்ட் இருக்க மாதிரி அங்கேயும் ஈக்குவல் டு கந்தாண்ட என்னது ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஈக்குவல் டு கந்தாண்ட எழுதிக்கலாம். இப்ப இதுல இருந்து நான் என்ன செஞ்சுக்கலாம், இசட்டோட வேல்யூ எழுதிக்கலாம். 398/199 which is equal to the 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 398 கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க. -17 x டேர்ம்ல 0 இருக்கு, y டேர்ம்ல -17. so -17y -22z equal to கந்தாண்ட -27. ஓகேவா? இப்ப இசட்டோட வேல்யூ எனக்கு தெரியும், அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், இசட்டுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். 22 into 2 equal to -27 implies -17y இந்த பக்கம் வச்சுக்கோங்க, -27 இந்தாண்ட இருக்கு, இது அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன். அப்ப என்ன ஆயிடும், +44. 22 into 2 வந்து 44, -44 இருக்கும், இது அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது +44 ஆயிடும். 44ல 27 போனுச்சுன்னா 17. அப்ப -17y is equal to 17 implies y is equal to 17 by -17ங்கிறது என்ன ஆயிடும் போகுது, -1 ஆயிடும். ஓகேவா? இப்ப மீதி மேல ஒரு லைன் இருக்கு இல்லையா, ரோ இருக்கு இல்லையா, அதனுடைய ஈக்குவேஷன் எழுதிங்க. 1 into x x plus 5y plus 7z equal to கந்தாண்ட என்ன இருக்கு, அந்த கோடு கந்தாண்ட நம்பர் கான்ஸ்டன்ட் 13. இப்ப எனக்கு y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ தெரியும், ஜஸ்ட் அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியது. y க்கு என்ன வேல்யூ -1 plus z க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 2 which is equal to 13 implies x
minus 5, 7 2s are 14, which is equal to 13. ஓகேவா, இதை ரெண்டுத்தையும் கம்பரைஸ் பண்ணீங்கன்னா 9 கிடைக்கும். இந்த 9 அந்த பக்கம் போனுச்சுன்னா என்ன ஆயிடும்? x is equal to 13 minus 9 ஆயிடும், which is equal to 4. அப்ப நம்ம x, y, z னுடைய வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். Therefore, x is equal to 4, y is equal to minus 1, z is equal to 2. வேல்யூஸ்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே ஈக்குவேஷனை அதுல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஓகேவா, இப்போ 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 + 16 பிளஸ் 3 × -1ங்கும் போது மைனஸ் 16 minus 3, அடுத்து 6 × 2 12. அப்ப என்ன ஆயிடும்? இது 2 by 13. 13 plus 12 25. அப்ப ஈக்குவல் டு என்னது 25 இருக்கு. அப்ப நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஓகேவா?